ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्णा चैतन्य प्रभो नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। श्री श्री भगवत गीता की जय। श्रील प्रभुपाद की जय। ஹரே கிருஷ்ணா. போன வாரம் வெள்ளிக்கிழமை கிளாஸ்ல வந்து நீங்க பக்தி விருக்ஷா கிளாஸ் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு வந்து பகவத்கீதை 8ல இருந்து 11 நம்ம 7 வரைக்கும் முடிச்சிருந்தோம். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்யச மையர்ப்பித மனோபுத்திர் மாம் ஏவைஷ்யஸ் சம்சயம் ஷயஹ அப்படின்னு. இப்போ 8வது அத்தியாயத்துல இருந்து 8வது ஸ்லோகத்துல இருந்து பார்க்க போறோம். 8ஆம் அத்தியாயத்துல 8வது ஸ்லோகம். சோ அதோட ஸ்லோகங்கள் முதல்ல பார்க்கலாம், அப்புறம் அதோட விளக்கங்கள் என்ன அப்படின்னு உள்ள அர்த்தங்கள் எல்லாம் பார்க்கலாம். அபியாசயோக யுக்தேன சேதசா நான்யகா காமினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தானுசிந்தயன் கவிம் புராணம் அனுசாசிதாரம் அனோரணீயாம்சம் அனுஸ்மரேத்யஹ சர்வஸ்ய தாதாரம் அசிந்த்ய ரூபம் ஆதித்யவர்ணம் தமசः பரஸ்தாத் பிரயாணகாலே மனசாச்சலேன பக்த்யா யுக்தோ யோகபலேன சைவ भ्रुवोर्मध्ये प्राणम् आवेश्य सम्यक् सतं परं पुरुषम् उपैति दिव्यम् यत् अक्षरं वेदविदो वदन्ति विशन्ति यत् यदयो वीतरागाः यत् इच्छन्तो ब्रह्मचर्यं चरन्ति தத்தே பதம் சங்கிரஹேண பிரவக்ஷ்யே. 11 வரைக்கும் இந்த ஸ்லோகங்கள். நம்ம என்ன பார்த்தோம் 8வது அத்தியாயம் அப்படின்னா, 8வது அத்தியாயம் பரத்தை அடைதல். பூரணத்தின் ஞானம் பார்த்தோம் 7வது அத்தியாயம். இந்த பூரணத்தின் ஞானத்தை உணர்ந்து கொண்டு என்ன செய்ய போறோம், அந்த பூரணத்தின் ஞானம் எதற்காக அறியணும் அப்படின்னா, அந்த 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 பரமமான அந்த உண்மை, பரமமான அந்த பகவானை அடைவதற்கு தான் அதை அறிய வேண்டும் அப்படின்னு இருக்கு. சோ இந்த பரத்தை அடைதலை பத்தி அடுத்தது சொல்றார். அது எப்படி தொடங்குதுன்னு பார்த்தோம். அர்ஜுனன் வந்து கேள்விகள் கேட்கிறான். அதுலயும் அர்ஜுன உவாச்சன் தொடங்கி அவனுக்கு ஒரு 8 விஷயங்கள் கேட்கிறான்.
என்ன அப்படின்னா பிரம்மன் என்ன, அத்தியாத்மம் என்பது என்ன, பலநோக்கு செயல்கள் என்ன, இந்த ஜட தோற்றம் என்ன, அதான் பிரகிருதி. பிரகிருதி என்ன, தேவர்கள் யார், இவற்றை விளக்குன்னு முதல் 4 ஒரு ஸ்லோகத்திலையும், அடுத்த ஸ்லோகத்துல கேக்குறான் யாகங்களின் இறைவன் யார் அப்படின்னு கேக்குறான். ஆதி யக்ஞ கதம் யாரு அப்படின்னு கேக்குறான். அப்புறம் உடலில் அவர் எங்கு எவ்வாறு வசிக்கிறார் அப்படின்னு கேக்குறான். அப்புறம் பக்தி தொண்டில் ஈடுபடுவோர் உம்மை மரண காலத்தில் எவ்வாறு அறிய வேண்டும். சோ அப்ப உம்மை அடைய வேண்டும் அப்படின்னா உம்மை நினைக்க வேண்டும், எவ்வாறு நினைப்பது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். அதற்குதான் பதிலாக இந்த அத்தியாயம் வருகிறது. நேரடியாக ஒன்றொன்றுக்கும் பதில் பகவான் கொடுத்துட்டே வர்றார். ஸ்ரீ பகவான் வாச்சன அக்ஷரம் பிரம்ம பரமம் அப்படின்னு. பரமம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அழிவற்ற பிரம்மன், அதான் பரமமான உண்மை அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறார். அழிவற்ற உன்னதமான உயிர்வாழி பிரம்மன் நம்ம எல்லாத்துக்குள்ளயும் இருக்கு இல்லையா, அந்த உயிர்வாழி அழிவற்றது ஆன்மா அப்படின்னு சொல்றோம், அதுதான் பிரம்மன் அப்படிங்கிறார். அது நித்தியமான இயற்கை அத்தியாத்மம் என்று அறியப்படுகிறது அப்படின்றார். அப்புறம் ஜீவாத்மாவின் ஜட உடலை வளர்க்கும் செயல்கள் கர்மா, அது நம்ம எல்லாம் நான் போன தடவை டீட்டெயிலா நம்ம பார்த்தோம். அதாவது ஜட உடல் எப்படி மாற்றத்திற்கு உட்படுகிறது, எப்படி அந்த மாற்றங்களுக்கு எல்லாம் உட்படுகிறது அப்படின்னு பாக்குறோம். மாற்றங்கள் ஏற்படும் போது என்ன ஆகும், வளர்ச்சி ஏற்படும் இல்லையா. ஒரு ஞானம் நமக்கு வருகிறது அப்படின்னா அதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பார்க்கக்கூடிய பார்வை மாறுபடும் இல்லையா. ஒன்றை இப்ப ஒன்று நம்மளுக்கு புரிந்த பிற்பாடு நம்முடைய பார்வையே வேற மாதிரி இருக்கும். புரிவதற்கு முன்னால் அதோட பார்வையே வேறவா இருக்கும். அதான் இது நித்தியமான ஜீவாத்மாவின் ஜட உடலை வளர்க்கும் செயல்கள். இந்த ஜட உடலில் இருக்கக்கூடியதுதான் இந்த புத்தி எல்லாமே. சோ அவற்றையும் வளர்க்கக்கூடிய செயல்கள் என்ன அப்படின்னு. அப்புறம் கர்மானா என்ன, இதெல்லாம் அந்த ஜட உடலை வளர்க்கும் செயல்கள் தான் கர்மா. இப்ப ஒரு நம்ம செயல் செய்யறோம்னா அதனுடைய விளைவு இருக்கும், நல்லதாகவும் இருக்கும் கெட்டதாகவும் இருக்கும், அதுதான் கர்மா அப்படிங்கிறது. அதையும் சொன்னார். அப்புறம் ஆதி பூதம் அப்படின்னா என்ன அப்படின்லாம் சொன்னார். எப்போதும் மாறிக்கொண்டே உள்ள பௌதிக இயற்கை ஆதி பூத எனப்படும். அப்புறம் சூரியன் சந்திரன் முதலிய தேவர்கள் அனைவரும் அடங்கிய பகவானின் விஸ்வரூபம் ஆதி தெய்வம் அப்படின்னு சொல்றார். அதிபூதம் அப்படிங்கிறது பௌதிக இயற்கை. அந்த பூதம் அப்படின்னாலே உலகம், அப்படி அந்த பிரம்மாண்டம் உலகம் சம்பந்தப்பட்டது. அப்புறம் ஆதி தெய்வம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு தலைவனான இறைவனாக இருக்கக்கூடிய பரமபுருஷ பகவான், அது அதி தெய்வம். அப்புறம் அவரே பரமாத்மாவாக நம் உடலில் வீற்றிருக்கிறார் அப்படிங்கிறதையும் சொன்னார். அப்புறம் அவர் எங்க இருக்கிறார்னு ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா, உடல்கள்ல இந்த பரமாத்மா எங்கு வீற்றிருக்கிறார்னு கேள்வி கேட்டார். அதற்குதான் சொல்றார் பரமாத்மாவாக நம்முடைய இதயத்தில் வீற்றிருக்கிறார், அவர்தான் அதி யக்ஞங்களுக்கு தலைவன் அப்படின்றதையும் சொல்றார். அப்புறம் அந்த காலேச்சமாம் ஏவ உன்னை கடைசி காலத்துல என்ன நினைக்கணும் அப்படின்னு கேட்டார் இல்லையா, அதுக்கு என்ன பதிலா சொல்றார் அப்படின்னா, என்னை எண்ணிக்கொண்டு மரணம் அடைந்தால் என்னுடைய இயற்கையை என்னுடைய தன்மை என்னை போன்ற உடலையும் அடைகிறான், நான் இருக்கக்கூடிய நாட்டையும் அடைகிறான் அப்படின்னு சொல்றார். இப்ப எம் வாபி ஸ்மரன் பாவம் அப்படின்னு நம்ம என்ன நினைச்சிட்டு இந்த உடலை விடுகிறோமோ அதை பெறுவோம் அடுத்த பிறவியில அப்படிங்கறதுதான் இத சொல்றார். ஐயமின்றி அந்நிலையை அவன் அடைகிறான். இதற்கு உதாரணமாக ஜடபரதனுடைய வாழ்க்கையும் கூறப்பட்டது. இப்ப அடுத்ததுல இருந்து பார்க்கலாம். அதுல கடைசி ஸ்லோகம் தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மா மனுஸ்மர யுத்யச்ச அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்னை எப்போதும் மனதில் நினைத்து கொண்டு நீ யுத்தம் செய் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதான் நீ அப்படி என்னை நினைத்து கொண்டு அந்த காரியத்தை செய்தால் நீ என்னையே அடைவாய் அப்படிங்கிறதையும் தெளிவாக இங்க 7ஓட சொல்லியிருந்தார். இப்ப 8வதுல இருந்து பார்க்க போறோம். இதுல அபியாச யோக யுக்தேன அப்படின்னா அபியாசன பயிற்சி, யோக யுக்தேன தியானத்தில் ஈடுபட்டு, யோகம் யோக பயிற்சி, யுக்தேன யுக்தம்னாலே ஒரு யுக்தியாக ஒரு என்ன சொல்றது,
அது ஒரு ட்ரிக் அப்படின்னு சொல்றோம்ல, ஒரு வழி, யுக்தி. என்ன யுக்தியை கையாண்டீங்க அப்படின்னு கேக்குறோம் இல்லையா? அது மாதிரி ஒரு வழி. அப்ப யோக யுக்தேன, யோகத்தை ஒரு வழியாக கொண்டு, யோகத்தை ஆஹ் ஒரு வழிமுறையாக கொண்டு, சேதசா மனதாலும் புத்தியினாலும், ந அந்நிய காமினா, அதாவது அதிலிருந்து சற்றும் பண்ணா அந்நிய காமினா, என்ன மிச்ச எண்ணங்கள் காமங்கள் எதுவுமே வராமன்னா அந்நிய மிச்ச காமங்கள் எதுவுமே வந்து விடாமல், பரமம் புருஷம், பரம புருஷராகிய திவ்யமான யாதி அடைகிறான். அந்த திவ்யமான பரம புருஷரை வந்து அடைகிறான். இதுல ஒண்ணு நீங்க கவனிக்கணும். பகவான் உவாச்சன் சொன்னவர் இங்க வந்து திவ்யம், ஆஹ் பரமம் புருஷம் அப்படின்னு சொல்லிட்டார். பரமம் புருஷம் திவ்யம் அப்படின்னு சொல்லியிருக்கார். யாதி பார்த்தானு சிந்தையன், அவரை சென்று அடைகிறானே சொல்றார். ஆனா இப்ப என்ன சொல்றேன்னா, நானுன்னு சொல்லல, பரமபுருஷரை அடைவான் அப்படின்னு தன்னை தனிப்படுத்தி தான் இங்க சொல்லிட்டு இருக்கார். அவர் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன்ல பேசல. பகவான் வாச்சல வந்து நீங்க வந்து என்னை அடைவாய்ன்னு சொல்லல, நீ பரமபுருஷரை அடைவாய் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு இங்க வரைக்கும். அவர் வந்து தன்னை வந்து இன்னும் முன்னிலைப்படுத்திக்கிட்டு வரல, அவரோட ஐடென்டிட்டியை வந்து வெளிக்காட்டுல, இப்படிதான் சொல்லியிருக்கார். சற்றும் பிறழாது பயிற்சி செய்பவன் பார்த்தனே நிச்சயமாக என்னை அடைகிறான்னு டிரான்ஸ்லேஷன்ல சொல்லப்பட்டிருக்கே தவிர, அவர் அங்க நீங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரிஜினல்ல என்ன சொல்வார்னா, பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தானு சிந்தையன் அப்படின்னு தான் சொல்றார். பரம புருஷர் திவ்யமான பரம புருஷரை அடைகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கார். அனுச்சு இடையராது எண்ணிக்கொண்டே இருப்பவன் இப்படி அடைகிறான் அப்படின்னு சொல்றாரு. சோ இப்ப அவரையே நினைப்பது எவ்வளவு முக்கியம் அப்படின்றது சொல்றார். இப்ப வந்து அர்ஜுனனை போர் புரிய தான் அறிவுரை சொல்லி கொண்டிருக்கிறார். அப்பயே இதை சொல்றார் அப்படின்னா, அவனுக்கு ஒரு தன்னுடைய பாவம் வந்து விளைவு வந்து விடுமோ அப்படிங்கிற கலக்கம். அப்ப நம்ம நேத்து கூட இன்னைக்கு காலையில நேத்து பார்த்துட்டு இருக்கோம். நம்ம 2வது அத்தியாயத்தினுடைய ஆன்ம ஞானம் பற்றிய விஷயங்கள் படிச்சுட்டு இருக்கோம். அப்ப என்ன சொல்றார் அப்படின்னா, நீ வந்து பலனை பற்றி எதிர்பார்க்காமல் நீ காரியம் செய்யணும். அப்படின்னா எப்படி செய்வது? அதுல காரியம் செய்யும் பொழுது சுகமும் இருக்கும், துக்கமும் வரும். அப்ப எப்படி சமமாக எப்படி வந்து அதை எடுத்துக்காம இருக்க முடியும்? செஞ்சாலே வருமே. நீங்க விக்கிறீங்கன்னா அவங்க பணம் கொடுக்கதானே செய்வாங்க. நீங்க ஒருத்தருக்கு வந்து அடிக்கிறீங்கன்னா அவங்களுக்கு வலிக்கதானே செய்யும். ஒரு காரியம் இருந்தால் அதற்கு ஒரு பலன் இருக்கதான் செய்யும். பலனை வாங்கிக்காம செய்யணும் அப்படின்னா எப்படி செய்வது? அததான், அதை என்ன பலன் வருகிறதோ அதுக்கு சமமாக இருந்து விடுன்னு சொல்ற. ஒரு நல்ல பலன் கிடைச்சா குதூகலமாக ஆடுவதும், பலன் வந்து துன்பமாக வந்தால் துக்கத்தில் உட்கார்ந்து அழுவதுமாக இல்லாமல் சமநிலையாக பாரு அப்படின்றத அதற்காக தான் சொன்னார். அதான் பகவானையே நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த சமநிலை சாத்தியப்படும். அதுதான் இதன் யுத்தியாகத்தான் எல்லாமே சொல்லிக் கொண்டு வருகிறார். அப்படிதான் சொல்றார். பரமபுருஷரின் ஒலி அதிர்வினை கேட்பதும் உச்சரிப்பதுமாக இந்த வழிமுறையில் காது, நாக்கு மற்றும் மனமும் ஈடுபடுத்தப்படுகின்றன. அப்ப மற்ற எண்ணங்கள் துக்கத்துக்கும் போகாது, ரொம்ப சுகத்துக்கும் போகாது. அவற்றை வந்து நாம் எதில் ஈடுபடுத்தி விடுகிறோம்? அவற்றுக்கு, அதாவது புலன்களை வந்து அடக்குதல் என்பது வந்து அவ்வளவு சுலபம் கிடையாது. ஏன்னா புலன் அனுபவிக்காம இருக்குமா? பலன் வேண்டாம் அப்படிங்கறதுனால கிடைக்கிற பகையில பலனை அனுபவிக்காம இருக்குமா? அனுபவிக்கும். அதே நேரத்திலும் துன்பமும் படும். துன்பம் வந்தா துன்பப்படும். சுட்டுச்சுன்னா நம்ம கையை எடுக்கதானே செய்வோம். பிடிச்ச மாதிரி ஏசியா இருக்குன்னா அங்க கொஞ்ச நேரம் இருக்கலாம் தானே தோணும். சோ அனுபவிக்கக்கூடிய மனமும் துக்கப்படக்கூடிய மனமும் இந்த புலன்களுக்கு உண்டு இல்லையா? இருக்குல்ல. அதை எப்பவாவது அவாய்ட் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. புலன்களுக்கு வந்து நீ ஒண்ணுமே பண்ணாம ஓரத்துல உட்காருனா முடியுமா? ஒரு குழந்தை கைய கால ஆட்டிட்டு இருக்கு, நீ சுப்சாப்பா ஏன் இருக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்க முடியுமா குழந்தைய? அதால முடியுமா? முதல்ல முடியாது. குழந்தைன்னு இருந்தா ஆடும், விளையாடும், ஏறி குதிக்கும், எல்லாம் தான் பண்ணும். நம்ம தான் கவனமாக அதை பார்த்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த அதாவது புலன்கள் அப்படின்னு இருந்தா அவை எல்லாவற்றிலும் சென்று ஈடுபடதான் செய்யும். எப்பவுமே சொல்றோம்ல, பசியோடு இருக்கக்கூடிய, அதாவது பசித்து கொண்டுதான் இருக்கும், அதற்கு வந்து போஜனம் போட்டுட்டே தான் இருக்கணும்.
சரிங்களா? சோ இந்த புத்தி மனம் அப்படிங்கிறது வந்து மனம் வந்து தாய் போல, புத்தி வந்து தந்தை போலன்னு வச்சுக்கலாம். அப்படிதான் பிரபுபாதர் சொல்வார். மனம் வந்து இந்த புலன்கள் சொல்வதை அப்படியே கேட்குமா. அதை வந்து அடக்கி நீ சும்மா இருன்னு சொல்லாதான். அது ஒரு தாய் போல சொன்னதையெல்லாம் கேட்கும். ஆனால் புத்தி என்ன பண்ணும்? தந்தை போல நீ எப்படி இருக்க வேண்டும், இருக்கக்கூடாதுன்ற வழி நடத்தும். அப்ப அதுக்குதான் அந்த புத்தி யோகம். அந்த புத்தியை கொடுத்துடணும். அந்த புத்திக்கு சரியான அறிவை கொடுத்து விட்டால் அது வந்து புலன்களை வழி நடத்த சரியாக இருக்கும். எதை கொடுக்க வேண்டும்? கொடுக்காம அப்படி கட்டி போட முடியாது புலன்களை. அவற்றுக்கு நல்ல விஷயங்களை, ஹையர் டேஸ்ட் அப்படின்னு சொல்றோம்ல, அது போல நல்ல ருச்சியை கொடுக்கும் போது அந்த புலன்கள் நல்ல விஷயங்களை சாப்பிடும். நீங்க வந்து ஏதாவது ஒண்ணு சாப்பிடணுங்கிறதுக்காக ஒரு ஒரு மாட்டுக்கு கிட்ட நீங்க பேப்பர் கொடுத்தாலும் அது இப்பெல்லாம் சாப்பிடுறது பாவம். ஆனா நல்ல புல்லு கொடுத்தா அதை சாப்பிடுமா இல்லையா? அது போல நல்ல விஷயங்களை இந்த புலன்களுக்கு போட போட அந்த நல்ல விஷயங்களை கிரகித்து கொண்டிருக்குமே தவிர தவறான விஷயங்களுக்கு போகாது. அப்படின்னா தான் வந்து இப்படியாக நாம் நம்முடைய புலன்களை ஈடுபடுத்த வேண்டும் பகவத் விஷயங்கள்ல அப்படின்னு சொல்றார். புருஷம் என்றால் அனுபவிப்பாளர், உயிர்வாழிகள் இறைவனின் நடுநிலை சக்தியை சேர்ந்தவர்கள் என்ற போதிலும் பௌதீகத்தின் களங்கத்தில் உள்ளனர். தங்களையே அனுபவிப்பாளராக எண்ணிக்கொண்ட புருஷம் அப்படின்றது வந்து இங்க பரமம் புருஷம் திவ்யம். அவரை நினைத்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் என்ன பண்ணிடுறோம்? நாம் தான் புருஷம் அனுபவிப்பாளர்னு நினைத்து கொண்டு விடுகிறோம் இந்த ஆன்மாக்கள். ஏன் அப்படின்னா இந்த களங்கமான இந்த ஜட உடலில் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால இந்த ஆன்மாவானது ஜட உடலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. ஜட சம்பந்தம், ஜட இந்த உடல் முக்குணங்களுக்கு ஆட்படுகிறது, அது ஆசைக்கு உட்படுகிறது, எல்லாத்தையும் பாக்குது. அதனால அதை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வருகிறது அப்படின்னு சொல்றார். அடுத்தது கவிம் புராணம் மனுஷாசிதாரம். இப்ப வந்து ஆஹ் என்னை சற்றும் பிறழாது என்னை நினைப்பவன் சொன்னார் இல்லையா? அப்படி அப்ப எல்லாம் அறிந்தவர் கவிம் புராணம் அப்படிங்கிறது நான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கறத இப்ப சொல்றார். என்ன புருஷம் பரமம் புருஷம் திவ்யம்னு சொல்லலாம் இல்லையா? அவன் எப்படியாப்பட்ட என்னை நினைக்கிறான் அப்படின்னா பாத்தீங்கன்னா, அதாவது தஸ்மா இந்த 8வது இதுல என்ன சொன்னார்னா, இந்த தியானம் செய்யும் பொழுது பரமபுருஷ பகவான் மேல் செய்யும் தியானத்தில் சற்றும் பிறழாமல் பயிற்சி செய்பவன் நிச்சயம் என்னையே அடைகிறான் அப்படின்னு சொன்னார். இந்த தியானம் அபியாச யோக யுக்தேன, அந்த யோகம் செய்பவன், அந்த தியானம் செய்பவன் மனம் பிறழாமல் என்னை வருகிறான். பிறழாமல்னா என்ன? புலன்கள் அங்க இங்கு ஓடாம நேர அந்த குறியாக இருந்து பகவானை நினைக்கணும். ஒரு ஒருமுகப்பட்டது அப்படின்னு சொல்றார். அப்ப எப்படி தியானம் செய்வது? அதைத்தான் அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார் 9வதுல. எப்படி தியானம் செய்ய வேண்டும்? அதாவது அதான் நான் முதலே சொன்னேன், புலன்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் கட்டி போட முடியாது. அதான் வந்து தியானம் செய்யும் பொழுது சூன்யத்தை நோக்கி ஒண்ணுமே இல்லை, எண்ணங்களே இல்லாம வாஷ் அவுட் பண்ணணும். என்ன எண்ணங்கள் வருதோ அதை தள்ளிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க தியானம் பண்ணும்போது. சரிதான், அது முயற்சி, அதுதான் தியானத்திற்கான வழி, தவறில்லை. ஆனால் அது சாத்தியமா சொல்லுங்க? எண்ணங்களே இல்லாம இருக்க முடியுமா? தியானம் ஒரு நிமிஷம் நின்னு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. பல எண்ணங்கள் வரதான் செய்யும். நம்ம இதுவரை பேசினது இப்ப ஏன் நம்ம எண்ணத்துல என்ன ஓடலாம்? நம்மளுக்கு நேரம் போதுமா இன்னைக்கு இத்தனை விஷயங்கள் சொல்றதுக்கு? நான் இதுவரை சொன்னது எல்லாரும் எப்படி புரிஞ்சுகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஏத்துக்கிட்டு இருப்பாங்களா, இந்த எண்ணங்கள் எனக்கு ஓடும். நான் பேசாமல் இருந்தால், நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னா பேசுற விஷயத்துல என்னுடைய மனம் போகும். பேசாமல் இருந்தால் வேற ஒண்ணு ஓடும். ரைட்டா? எல்லாருக்கும் அதானே. இப்ப இந்த விஷயம் உங்கள் காதுகளில் போகும்போது இதை பற்றிய சிந்தனை உங்களுக்கு இருக்கும். நான் ஏதோ பேசுறேன்னா அது உங்களுக்கு புரியும். ஆனால் இது ஓடும் போதே வேற ஒண்ணு கூட ஓடும் பேரலா. இதுல கூட உங்க காதுல மெக்கானிக்கலா ஓடலாம், ஆனா தலையில வேற ஓடிட்டு இருக்கலாம். வேற ஒண்ணு ஏதோ ஒரு யோசனை. இன்னைக்கு நம்ம அதை பண்ணோமா, மூடி வச்சோமா இல்லையா, ஐயோ அங்க எலி வந்துரு போகுது போகணுமே அப்படின்ற ஒரு சிந்தனை கூட வரலாம். அதாவது நம்ம ஒண்ணு கேட்டுட்டு இருந்தா கூட மெக்கானிக்கலா அது மூளையில போய் சேராம வேற ஒண்ணு மூளையில ஓடிட்டு இருக்கிற கூட வாய்ப்பு இருக்கு. சோ அப்ப தியானம்ங்கிறத எப்படிதான் பண்றது?
இப்படியாக பல விஷயங்கள் நம் மனதை வந்து ஆக்கிரமித்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி செய்வது தியானம் அப்படின்னா, சூன்யத்தை நோக்குவது சரியான முறையாக இருக்கலாம். ஆனால் மிக கடினமானது அது. அதை செய்வதற்கு நம்ம அச்சீவே பண்ண மாட்டோம். கடைசி வரைக்கும் ஏதோ ஒண்ணு சிந்தனை வந்துட்டு இருக்கும், தள்ளிட்டு இருப்போம், தள்ளிட்டு இருப்போம், தள்ளிட்டு இருப்போம். அதற்காகத்தான் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, குணம், ரூபம், செயல் எல்லாம் கொண்ட அந்த பகவானை தியானம் செய்ய சாத்தியமாகும் அது. ஏன்னா அவருடைய யோசிக்கணும் அப்படின்னா அவருடைய ரூபத்தை யோசிக்கலாம், அவருடைய லீலைகளை யோசிக்கலாம். ம். அவருடைய ஒரு அழகான சிருங்காரம் பண்ணி அப்பதான் சிருங்கார ஆரத்தி பார்த்துட்டு வந்திருக்கீங்க. அப்போ வந்து உங்களுக்கு அங்க அந்த பின்னாடி என்னெல்லாம் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பகவானின் ரூபத்துல, அந்த ஆடை அலங்காரம் எப்படி இருந்தது, அணிகலன்கள் எப்படி இருந்தது, பகவான் முகம் எவ்வளவு வசீகரமாக இருந்தது, புன்னகை நிறைந்ததாக இருந்தது அப்படின்னு பல விஷயங்களை யோசிக்கலாம். ஒன்று இருந்தால் அதில் நம் மனது போகுமே தவிர, ஒன்றுமே இல்லைன்னா பல விஷயங்களுக்கு போயிடும். வேண்டாத விஷயங்களுக்கு கூட போகும். வேண்டாத விஷயங்கள் வந்து உட்கார்ந்து கொண்டிருந்தால் எப்படி நல்ல விஷயம் வந்து உட்காரும்? உம் நான் இன்னைக்குதான் ஒண்ணு படிச்சேன். கேட்டேன். அதாவது பெரியாழ்வார் அப்படின்னு ஆழ்வார நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய உண்மையான பெயர் விஷ்ணு சித்தர் அப்படின்னு. விஷ்ணுவையே சித்தத்தில் கொண்டிருந்தாராம், அதனால அவர் விஷ்ணு சித்தராம். அவ்வளவு ஒரு தூய்மையான பக்தர். நம்ம ஆண்டாளினுடைய தந்தை அவர். ஆண்டாளுக்கு பக்தியை போதித்தவர். ஆண்டாளினுடைய தந்தை, குரு எல்லாமே அவர்தான். அப்ப நம்முடைய சித்தத்தில் நாம் ஏன் பல விஷயங்களை அடைய முடிவதில்லை, நினைத்தால் கூட பண்ண முடியறதில்லை அப்படின்னா, நாம் வந்து நம் மனதில் பல விஷயங்களையும் போட்டு வச்சிருக்கோம். அதனால அந்த சித்தத்துல பல விஷயங்கள் இருக்கும்போது நாம் செய்கிற காரியத்தில் நாம் வந்து முழு சித்தத்தையும் ஈடுபடுத்த முடிவதில்லை. அதுவே நான் பக்தி தொண்டிலையும் அதுதான். இப்ப வந்து நம்ம செய்யறோம், இவ்வளவு வேலைக்கு வந்து பகவானுக்கு தொண்டு செய்யறோம், ஆனாலும் நம்மளுக்கு கெட்டது நடக்குது அப்படின்னா, நம்ம பல விஷயங்களையும் யோசிச்சுக்கிட்டே பூ கட்டுவோமா இருக்கலாம். பூ சேவை செஞ்சா கூட, அலங்காரம் செஞ்சா கூட எதையோ நினைச்சிட்டு செஞ்சுட்டு இருக்கலாம். விஷ்ணு சித்தமா இருக்கோமா, சித்தத்துல விஷ்ணுவை வச்சிருக்கோமான்னா தெரியல. அதனாலதான் இப்படி வரலாம். அது போல இப்படி அந்த குணங்களை, அந்த குணத்தையும் அந்த ரூபத்தையும் அந்த அழகையும் லீலைகளையும் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம சித்தத்தில் அதையே போட்டு நிறைத்து வைத்திருந்தால் தியானம் செய்யும் போது அதையே நினைத்து தியானம் செய்ய முடியும் அப்படிங்கிறது. அதுக்குதான் சொல்றார் கவிம் புராணம். கவிம்னா கவிதை எழுதக்கூடியவர்கள் கவிகள் இல்லையா? கவிகள், போயட்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, அவங்களுக்கு வந்து உண்மையாகவே ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குமா. நீங்க பாரதியார் பாக்குறோம், நம்ம பாரதிதாசன் பாக்குறோம், அவங்கெல்லாம் எப்படி வந்து இன்னைக்கும் வந்து திருக்குறள் பாக்குறோம். அவங்கெல்லாம் திருக்குறள்லாம் எவ்வளவு வந்து இன்னைக்கும் ரெலவெண்டா இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. இப்ப பகவத்கீதை அதை சேர்க்கவே வேணாம், ஏன்னா அது வந்து தெய்வத்தின் வாசகங்கள். அது கிடையாது. நான் வந்து கவி அப்படிங்கிற நிலையில இருக்கவர்களை நான் சொல்றேன். இப்ப உதாரணத்துக்கு அப்படி கவிம் புராணம், அதாவது புராணம்னா நீ மிக பழமையானவர், உன்னுடைய ஆதியே பார்க்க முடியாது, எங்கன்னே தெரியாது. கவிம் புராணம், நீ கவி போன்றவன். கவினா ரொம்ப அறிவு ஜீவியாகவும் முக்காலமும் உணர்ந்து பின்னாடி இருக்கிறதையும் அழகா எழுதுவாங்க, சொல்லுவாங்க. பின்னாடி அப்புறமா வரக்கூடியதையும் அழகா எழுதுவாங்க, அவங்க எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. அப்படியாக கவிம் புராணம். முக்காலமும் அறிந்த குணம் தான் இந்த கவிஞர்களுக்கு இருக்குமா. பொதுவாகவே கவிதை எழுதுவது வந்து நீங்க எழுதிருந்தீங்கன்னா அனுபவம் தெரியும், அவ்வளவு ஈஸி கிடையாது. அதாவது நீங்க கவிஞராகவே இருக்கலாம், உங்களுக்கு அந்த திறமை இருக்கலாம், ஆனா நினைச்சப்ப எழுத முடியுமானா முடியாது. பகவானுடைய அருள் இருக்கணும் உங்களுக்கு, வந்து அது இன்ட்யூஷன் மாதிரி வரும், அப்பதான் எழுத முடியும். அப்படியே அது வந்து ஃப்ளோ கட்டே ஆகாது. அது வந்துருச்சுன்னா பகவான் கொடுத்தாருன்னா கொடுத்துட்டே இருப்பாரு, எழுதுவோம், அந்த மாதிரி ஆகும். சோ கவி என்பது கூட பகவானின் அருளால் கிடைப்பது. சோ அப்ப இவர் வந்து அந்த குணம் நமக்குள்ள இருக்கிறத பத்தி நான் புரிவதற்காக சொன்னேன். அது ஆக்சுவலா பகவானுடையது அந்த குணம். கவிம் புராணம், நீ அப்படி கவித்துவமாக பலதும் முக்காலமும் உணர்ந்தவன். கவிம் புராணம்
பகவான் என்ன. அப்புறம் அனுஷாசிதாரம்னா அனுஷாசிதாரம்னா கட்டுப்படுத்துபவர் அனைத்தையும். இப்போ வந்து நாமே நம்மை கட்டுப்படுத்துபவர்னு நான் தான் எல்லாத்துக்கும் கண்ட்ரோலர்னு நினைக்கிறோம். ஆனால் அவன் தான் அனைத்தையுமே கட்டுப்படுத்துபவன். அப்புறம் அனோர் அணியாம்சம். அனோர்னா சின்னது, அணியாம்சம்னா சிறியதிலும் சிறியவர் அப்படின்னு சொல்றார். அணுவை விடவும் சிறியவர் அப்படின்னு சொல்றார். சர்வசிய தாத்தாரம், அனைத்தையும் பராமரிப்பவர். தாத்தாரம், தாத்தா அப்படின்னு சொல்றோம்ல எல்லாத்துக்கும். தாதா அப்படின்னு நம்ம கலோக்கியல சொல்றோம். அதான் இந்த அர்த்தம் இங்க. தாத்தாரம்னா அனைத்தையும், சர்வசிய தாத்தாரம், அனைத்தையும் பராமரிக்க கூடியவர் அப்படின்னு. அச்சிந்திய ரூபம், அது புரிந்து கொள்ளவே முடியாது. இவ்வளவு குவாலிட்டியும் ஒருத்தருக்கு இருக்குன்னா அது எப்படி புரிந்து நம்ம புரிதலுக்கு அப்பாற்பட்டது. புரிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்வது கடினம். அதான் வந்து அச்சிந்திய ரூபம், புரிந்து கொள்ள முடியாத ரூபம் அது. உம் ஆதித்ய வர்ணம், சூரியனை போன்ற வர்ணம். அவருடைய வர்ணத்துக்கு சூரியனை உதாரணமாக சொல்றாங்க. அப்புறம் தமச பரஸ்தாத், அதாவது தாமச இருள் போன்ற இந்த ஜட இயற்கைக்கு அப்பாற்பட்டவராம். தமச பரஸ்தாத், அது அதுல இருந்து தள்ளி இருக்கக்கூடியவர். இந்த ஜட இயற்கையில இருக்கக்கூடிய இருள் இருக்குல்ல, இப்ப இருள் ஆயிருச்சு நம்மளுக்கு. அந்த இருள் வந்து இருளானதுதான், அது தாமச இருள் தான். ஆனால் அந்த இருளுக்கு அப்பாற்பட்டவர். ஆனால் சூரியனை போன்ற ஒளியை உடையவர் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் குவாலிட்டி. அனுஸ்மரேத், இப்படியாக என்னை நீ தியானம் செய்யலாம். இப்படியாகப்பட்ட இவற்றையெல்லாம் பார்த்து பார்த்து நீ நம்ம அந்த ராமச்சந்திரன் பிரபு கூட ஒரு தடவை எப்படியெல்லாம் பகவானை நினைத்துக் கொள்ளலாம், 15 விஷயங்கள் நீர் குடிக்கும் போது யோசிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு சொன்னார். ஒரு தடவை லிஸ்ட் பண்ணி காட்டினார் நம்மளுக்கு. அது போல இவற்றை யோசித்தால் கூட ஆதித்ய வர்ணமாக இருக்கிறான். சோ ஆதித்யனை பார்த்தாலே நம்ம பகவானை நினைக்கலாம். சரி, இப்படியாக நீ என்னை தியானம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு. என்னைனா பகவானை தியானம் செய்யலாம் நீங்க வரைக்கும் சொல்லிட்டு வர்றார். அப்புறம் ஷட்சக்கர யோக பயிற்சி அடுத்தது பாத்தீங்கன்னா 10வது ஸ்லோகத்துல ஷட்சக்கர பயிற்சி, பௌதிக கருத்துக்களுக்கும் அப்பாற்பட்டவர், அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டார். நீ வந்து சூரியனை போன்ற பிரகாசமானவர், ஜட இயற்கையை கடந்த உண்மையானவர் என்று பரமபுருஷரை ஒருவன் தியானம் செய்ய வேண்டும் சொல்லிட்டார். அடுத்தது என்ன சொல்றாருன்னா பிரயாண காலே மனசாச்சலேன்னு. அப்படின்னா பிரயாண காலத்தில், இறக்கும் தருவாயில், பிரயாணம்னா என்ன, நம்முடைய கடைசி பிரயாணத்தை இங்கு சொல்கிறது. அந்த நம்முடைய கடைசி பிரயாணம் எது, நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளை தூக்கிட்டு போறாங்கல்ல, அதுதான் நம்மளுடைய கடைசி பிரயாணம். அந்த அது வந்து பிரயாணம் நாம நினைச்சிட்டு இருக்கோம். அதற்கு முன்னாடி என்னன்னா என்ன நம்ம நினைக்கக்கூடிய சிந்தன் கொஞ்சம் இருக்கும் பாத்தீங்களா, நம்மளுடைய ஒரு யோசிக்கக்கூடிய, அது உயிர் கொஞ்ச நேரம் ஒட்டிக்கிட்டு இருக்கு அந்த கடைசி சில நிமிடங்கள். அதான் நம்ம உயிர் போக போக இருக்கு, வெளியேறுவதற்கு வாசல் வரைக்கும் வந்துருச்சு. அதுதான் நம்மளோட பிரயாணம், இந்த கடைசி பிரயாணம். இது இங்க வந்துருச்சுன்னா, வெளியில போயிருச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான், நம்மளுக்கு வந்து முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சிருச்சு அப்படின்ற அந்த கடைசி பிரயாணம். இப்ப பஸ் வந்து கடைசி 1 கிலோமீட்டர் டிராவல் பண்றத சொல்றோம் இல்லையா, அதுக்கப்புறம் இறங்கிட போறோம். ட்ரெயின்ல போயிட்டே இருக்கோம், கடைசி ஸ்டாப் வந்துருச்சு, இனிமே 1/2 மணி நேரத்துல நம்மளுக்கு ஊர் வரப்போகுது. நம்ம எந்த ஊர்ல இறங்கணுமோ, பண்டரிப்பூர்ல இறங்கணும், போர்பந்தர்ல இறங்கணும், வாரங்கர்ல இறங்கணும், பிருந்தாவனத்துல இறங்கணும், எந்த ஊருக்கு போறோமோ அந்த ஊருக்கு கடைசி ஸ்டாப் வந்துருச்சு, இனிமே அடுத்த பஸ் ஸ்டாப் அது அப்படின்னா நம்ம எந்திரிச்சு சாமான் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு எந்திரிச்சு கதவு கிட்ட போய் நிக்கிறோம்ல, அந்த பிரயாணம் இருக்கு பாருங்க, அந்த கடைசி நேர பிரயாணம். நாம் உடலை விடுவதற்கு முன்னால் உள்ள அந்த நேரம், அதான் வந்து பிரயாண காலே. மனதால் அச்சலேன, அச்சலம், சலம் அச்சலம், சலம்னா அசைவு உள்ளது, அசையக்கூடியது. சலனமே இல்லாமல் அச்சலேன என்ன பண்ணணும், பிறழாது பக்தியா, முழு பக்தியுடன் யுக்த ஈடுபட்டு, யோக பலேன, யோக சக்தியின் பலத்தால். அப்ப நம்முடைய யோக சக்தி இருக்கணுமா, அப்ப யோக சக்தியின் பலத்தால் நிச்சயமாக புருவோ, இரு புருவங்களுக்கு மத்தியில் பிராணம், உயிர் மூச்சு, ஆவேஷ, அதாவது ஆவேஷ்யம்னா ஆவேசம்னு நம்ம நினைக்கிறது கிடையாது. அதுல ஆவேசம்னா அதுல கொண்டு வந்து நிறுத்தணுமா, புருவ மத்தியில நிறுத்தணுமா. இந்த யோகம் பிரயாண காலத்துல வருமா, நல்ல காலத்திலயே வரமாட்டேங்குதே. பிரயாண காலத்துல வருமா,
அப்படி ஆவேஷ நிறுத்தி சம்யக் முழுமையாக அவன் தம் அந்த பரம புருஷரை உபைத்தி அடைகிறான் திவ்யம் ஆன்மீக உலகில். அப்படி பிரயாண காலத்துல அவன் அப்படி ஒரு தியானம் செய்தானால் புருவ மத்தியில் கொண்டு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி யோக பலத்தால் பிறழாத மனதுடன் முழு பக்தியுடன் பரம புருஷரை நினைப்பதில் ஈடுபடுகிறான். மனதை இங்கு நிறுத்தி பரமபுருஷரை மனதில் நிறுத்தி தியானம் செய்கிறான். ஆனால் அவன் நிச்சயமாக பரமபுருஷ பகவானை அடைவான்னு சொல்றார். ஆனால் இங்க என்ன நம்ம யோசிக்கணும் அப்படின்னா, அது இறுதி காலத்தில் நமக்கு சாத்தியமா அப்படின்னு. இந்த ஷட்சக்கர யோகம் அப்படிங்கிற இந்த 6 நிலை, நம்மளோட சக்கரா 7 சக்கராஸ் சொல்றோம் இல்லையா. எனது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா அப்படின்னு. அப்புறம் துரியம் ஞானத்தின் வாயிலாக இருந்துருது, நம்ம டாப் மோஸ்ட். அது கிடையாது, அது லாஸ்ட் கிரவுன் சக்கரான்னு சொல்றோம். மிச்சதுதான் நம்ம உடலோடு இருக்கக்கூடியது. அது திறந்து இருக்கக்கூடிய டாப் சக்கரா. அது அல்லாமல் இந்த 6 சக்கரம் இருக்கு. ஷட்சக்கர யோக பயிற்சி அதான் நீங்க சொல்றார். இந்த 6 சக்கரத்தையும் இறக்கும் தருவாயில் என்ன பண்ணணும், இந்த சக்கரங்களை எல்லாம் நம்ம ஒருமுகப்படுத்தி இந்த பூர்வ மத்தியில கொண்டு வரணுமா. இந்த ஷட்சக்கர யோக பயிற்சி மூலமாக முழு பக்தியுடன் பரமபுருஷ பகவானை நினைப்பதில் ஈடுபட்டு உள்ளானோ அவன் நிச்சயமாக பரமபுருஷ பகவானை அடைகிறான். இந்த பயிற்சி வாழ்நாள் முழுவதும் செய்யப்பட வேண்டும். அப்போதுதான் இது இறுதி காலத்தில் சாத்தியப்படும். இல்லைன்னா கடைசி நேரத்துல நம்ம பொதுவா சொல்ற மாதிரி லாஸ்ட் மொமெண்ட்ல படிச்சு நம்ம மார்க் வாங்க முடியுமா? எப்ப நடத்தினாங்களோ அப்பல இருந்து நம்ம படிக்கணும் இல்லையா. அது போல நம்முடைய எப்ப உடலை எடுத்தோமோ அது முதலே நம்முடைய தயாரிப்பு தொடங்கிவிட வேண்டும் அப்படின்றது. சோ இந்த யோக பயிற்சியை பத்தி தான் அடுத்ததுல சொல்ற. இப்ப யோகம் எப்படி செய்வது என்ன அப்படின்னு சொன்னார். அப்புறம் இந்த ஷட்சக்கர யோக பயிற்சியை சொன்னார். அப்ப யோக பயிற்சின்னா ஷட்சக்கர யோகா, 6 சக்கரங்கிற பிராண சக்தியை நிறுத்தி தியானம் செய்து படிப்படியாக எப்படி உயர்த்துவது என்பதை பற்றி நான் உனக்கு சுருக்கமாக சொல்கிறேன்னு 11வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்கிறார். அது அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்ல போகும். இன்னைக்கு 11ஓட நம்ம பார்க்க போறோம். யார் இந்த பிரம்மனில் நுழைகின்றனர். இந்த பிரம்மன்கிறது இங்க என்ன, ஆன்மா கிடையாது, பிரம்மன் நிலை. அந்த தியானத்தால் நம்மளுக்கு சித்திக்குது இல்லையா, ஒரு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், ஒரு நல்ல மனநிலைக்கு நம்ம போறோம், ஒரு சமாதி நிலை, ஒரு நல்ல நிலைக்கு போறோம். அதான் இந்த பிரம்மன் இங்க குறிப்பிடப்படுகிறது. யாரால் அந்த நிலையை அடைய முடியும், பிரம்மன் நிலையை அடைய முடியும். அதாவது பிரம்மனை உணர்ந்து பிரம்ம நிலைக்கு போறோம் அப்படிங்கிறது யாரால முடியும் அப்படின்னா வேதங்களை கற்றவர்கள். அடுத்தது ஓம்காரத்தை உச்சரிப்பவர்கள், துறவில் சிறந்த முனிவர்கள் இவங்க. அப்ப வேதங்களை கற்றவர் ஏன் ஓம்காரத்தை உச்சரிப்பவர்கள் சொல்றாங்க அப்படின்னா, வேதங்களுக்கு முதலும் ஓம் அப்படின்னு தான் தொடங்கும் வேதம். அப்புறம் ஹரி ஹி ஓம் அப்படின்னு முடியும் இல்லையா. சோ இது எப்படியா இந்த வேதங்களுக்கு ஓம் அப்படிங்கிறது மூடியும் கீழே உள்ள மூடியும் போல. இப்ப நீங்க குழா புட்டு செய்யறதுன்னா மேல கீழே மூடிடணும், இல்லைன்னா கொட்டி போயிரும் இல்லையா. எப்பவுமே ஒரு பாத்திரம் இருக்கு, மேல மூடி போடுறீங்க, கீழே அதுக்கு பேஸ் இருக்கணும். பேஸ் இல்லாம சிலிண்டரிக்கலா இருந்தா என்ன ஆயிடும், அப்படியே கொட்டி போயிரும். இப்ப நீங்க தீபாவளிக்கு எல்லாரும் சக்லி எல்லாம் பண்ணுவீங்க, அதுல என்ன பண்ணணும், நம்ம எப்படி பண்றோம், அங்க ஒரு குழலுக்குள்ள மாவை வைக்கிறோம். அப்ப கீழே அடப்பட்டு இருக்கணும் இல்லையா. எண்ணெய் கிட்ட வந்தோன்னு தானே அதை பிழிய முடியும். சோ மேலையும் கீழையும் அடப்பு இருக்கணும். அடப்பு இல்லாம இருந்தா இங்க நடுவுல வச்சதுக்கு பிரயோஜனம் இல்லை, பைப்பு மாதிரி போயிடும். அது போலதான் ஓம்காரம் என்பது வேதத்திற்கான மூடி போல. தொடக்கத்திலும் ஓம்காரம், முடிவிலும் ஓம்காரம் வரும் அப்படின்னு சொல்லப்படுறது. சோ இந்த ஓம்காரத்தை உச்சரிப்பவர்கள் துறவில் சிறந்த முனிவர்கள். இவர்கள் தான் யோகம் செய்ய சாத்தியப்படுமா இவர்களுக்கு தான். அப்ப துறவில் சிறந்த முனிவர்களுக்கும் இப்ப ஏன் துறவில் சிறந்த முனிவர்கள் சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நேச்சுரலி ஒரு கட்டுப்பாடு இருக்கும். இது வேண்டாம்னு துறந்துருவாங்க. பலத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருந்தா நம்மளால தியானம் செய்ய முடியுமா? அதுக்குதான் இந்த துறவில் சிறந்த முனிவர்கள். இத்தகு பக்குவத்தை விரும்புபவன் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறான். இப்படி இருக்கிறவங்க பிரம்மச்சரியத்தை, அந்த விரதத்தை கடைபிடிக்கிறான்ங்கிறார். இந்த யோக முறை பற்றி நான் உனக்கு கூறுகிறேன்னு அடுத்ததுல இருந்து சொல்ல போறார். இப்போ இந்த
பிரயாண காலே இதுல நான் ஒரே ஒரு விஷயம் படிச்சேன், அதை உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது ஆண்டாள் பாசுரம் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நாச்சியார் திருமொழின்னு. அதுல வந்து ஒரு பாசுரம் வருது. எப்படின்னா, அதான் நாச்சியார் திருமொழியினுடைய கடைசி பாசுரம். என்ன சொல்றா? பருந்தாட்களிற்று கருள் செய்த பரமன் தன்னை பாரின் மேல் விருந்தாவனத்தே கண்டமை விட்டு சித்தன் கோதை சொல் மருந்தாம் என்று தம்மனத்தே வைத்து கொண்டு வாழ்வார்கள் பெருந்தாளுடைய பிரானடி கீழ் பிரியாதென்றும் இருப்பாரே அப்படின்னு சொல்றார். யாரு அதாவது பெருந்தாளுடைய பிரானடி கீழே, பிரான்னா பகவான், பிரான் அனைத்துக்கும் தலைவனானவன் அப்படின்னு சொல்லலாம். பிரான் பெருந்தாளுடைய, பெரும் தாள் அப்படின்னா பாதம், பெருந்தாள், அவனுடைய தாள் ரொம்ப பெருசு. அந்த பெருந்தாளுடைய பிரானடி கீழ் பிரியாது என்றும் இருப்பாங்களாம். யாரு இருப்பா அப்படின்னு சொல்ற. அதுதான் யாரு அப்படின்னா ரொம்ப 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 அழகா சொல்றார். அதாவது மருந்தாம் என்று தம்மனத்தை வைத்துக் கொண்டு வாழ்வார்கள். எதை மருந்து போல மனதுல வைத்துக் கொண்டிருப்பார்களாம். அதாவது நமக்கு ஒரு கஷ்டம், ஒரு உடம்புக்கு ஒரு உபாதைனா என்ன பண்ணுவோம்? மாத்திரை போட்டுக்குவோம். அந்த 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 நோயை தீர்ப்பதற்கு நாம் மாத்திரை சாப்பிடுறோம் இல்லையா? சரி, இப்ப இந்த மருந்து போல தம் மனத்தை ஒண்ணு வச்சுட்டு இருப்பாங்களா? எதை? பகவத் சிந்தனைய. அப்பனா என்ன அர்த்தமாகிறது அங்க? நம்முடைய மனதுக்குள்ள பல இதையும் சிந்திச்சுட்டே இருக்கோம் இல்லையா? அதுதான் நம்முடைய நோய்க்கு காரணம், மனநோய்க்கு காரணம், தூய்மை இல்லாமல் இருப்பதற்கு காரணம். இப்ப தூசி நிறைய இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? தண்ணி அடிச்சு சுத்தம் பண்ணுவோம் ஒரு இடத்துல இல்லையா? அப்படியாக அந்த தண்ணி அப்படியே அடித்து வரக்கூடிய தண்ணியாக இருக்கக்கூடியது பகவத் சிந்தனை. அது இருந்தால்தான் நம்ம மனதுல இருக்கக்கூடிய பல எண்ணங்களும் தூய்மை பெறும். அப்படியாக சொல்றார். பருந்தாட்களிற்றுக்கு அருள் செய்த களிறுனா யானை, பருந்தான்னா அப்படியே தடித்த கால்களை உடையது யானை இல்லையா? எவ்வளவு தடிச்சிருக்கும் அது காலு. அந்த பருத்த கால்களை உடைய அந்த களிற்றுக்கு அருள் செய்தான். இப்ப நம்மளுக்கு புரிஞ்சிருது இல்லையா? என்ன லீலையை குறிக்கிறார்? கஜேந்திர மோட்சத்தை குறிக்கிறார். சோ அந்த 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 களிருக்கு உதவி செய்தார். அருள் செய்த பரமன் தன்னை பாரின் மேல் விருந்தாவனத்தை கண்டவன். இது இந்த பாசுரம் எதுல வருதுன்னா, விருந்தாவனத்தே பரந்தாமனை கண்டதை பத்தி தான் இங்க சொல்றார். ஃபுல் பாசுரமும் எதுல வரும்னா, விருந்தாவனத்தை கண்டோமே. எப்படி நம்ம என்னது கனா கண்டேன் தோழி நான், கனா கண்டேன் தோழி நான்னு பாடுறா இல்லையா? அந்த வாரணமாயிரம். அது போல இதுல கடைசி எல்லாமே விருந்தாவனத்தை கண்டோமே, விருந்தாவனத்தை கண்டோமேன்னு 10 பாசுரமும் வரும். அது என்னன்னா, விருந்தாவனத்துல கண்ணனை கண்டதை பத்தி சொல்றா ஆழ்ன்னு வரும் இதுல. சரி, இது இப்ப என்ன சொல்றேன்னா, இப்படி அப்படி அந்த பருத்த கால்களை உடைய அந்த களிருக்கு, அந்த யானைக்கு உதவி செஞ்சானே, அருள் செய்தானே, அந்த பரமன் தன்னை பாரின் மேல உலகத்துல அவர் நம்ம உலகத்துல பார்க்க முடியுமா? அவர் உலகத்துல பாரின் மேல விருந்தாவனத்தை பார்த்ததை பற்றி இந்த விட்டு சித்தன் சொல்றாள்ல, அந்த 10 பாசுரத்தையும் இந்த விட்டு சித்தன் அப்படிங்கிறவர் யாருன்னு சொன்னேன்? பெரிய ஆழ்வார், கோதை நாச்சியாருடைய, ஆண்டாளினுடைய தந்தை. அவர் பல பாசுரங்களை ஆண்டாள கோதை, சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு பல பெயர்கள் இருக்கு. அப்படியெல்லாம் சொல்வதை விட நிறைய பாசுரங்கள்ல கோதை விட்டு சித்தன் கோதைன்னு தான் சொல்லுவாங்க. விட்டு சித்தன் மகள் அப்படின்னு தான் அவளுக்கு ரெஃபரன்ஸே. ஏன்னா அதாவது அவர் அவளுக்கு தந்தை மட்டுமல்ல, குருவும் கூட, கிருஷ்ண பக்தியை ஊட்டி வளர்த்தவர். சோ அப்ப விருந்தாவனத்தை கண்டமை விட்டு சித்தன் கோதை சொல், விருந்தாவனத்தை கண்டதை பற்றி இந்த விட்டு சித்தன் கோதை சொல்லியிருக்கா இல்லையா? அந்த அந்த பாசுரங்களை, அந்த பாட்டுகளை எல்லாத்தையும் மருந்தாம் என்று தன்மனத்தே வைத்து கொண்டு வாழ்வார்கள் பெருந்தாளுடைய பிரானடிக்கு பிரியாதென்றும் இருப்பாரே. பிரியாமல் இருப்பானா வைகுண்ட போவாங்க, போய் அங்கே அவனுடைய தாளை சேர்ந்து விடுவார்கள். go back to Godhead அப்படிங்கறத இது சொல்லுது. இதை எப்படி சொல்றாங்கன்னா, இதை எப்படி அவள் கற்றுக்கொண்டாள்?
பெரியாழ்வார் கிட்ட அப்படின்னா அதற்கு வந்து ஒரு பாசுரம் அது என்னன்னா துப்புடையாரை அடைவதா. நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப வந்து நம்ம கடைசி நேரத்துல பிரயாண காலம் பத்தி தான் இப்ப பேசணும். பிரயாண காலத்துல எப்படி பகவானை நினைப்பது அப்படின்னு, அப்ப நினைத்தால் அவன் திருவடியை சேரலாம் அப்படின்னு சொன்னோம். அது சாத்தியமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உம் நம்மளுக்கு வந்து நானே என்னோட இதுல பார்த்திருக்கேன். சில வயதானவர்கள் ஞாபகம் போயிடும். என்ன பெரிய அறிவாளியாக இருந்திருப்பாங்க. பல விஷயங்களையும் பல பெரிய பெரிய மேதைகளையும் சந்தித்து பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் உடல் நலிவடையும் போது புத்தியும் நலிவடைஞ்சிரும். அப்ப அவர்களுடைய புத்தியெல்லாம் நிலையற்றதுன்னு தெரியுது பாருங்க. உடலுக்கு வலிமை இல்லாத போது அந்த புத்திக்கும் அந்த தெளிவு இல்லாமல் போயிடும். தெளிவற்று பேசுவாங்க, கொளறி கொளறி பேசுவாங்க, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. மறந்து போய் மறந்து கூட போயிடுவாங்க. நீ பொண்ணா புருஷனா மகளா பேத்தியா எதுவுமே தெரியாது, இப்படி கூட இருப்பாங்க. சோ இது வந்து உடல் எப்படி ரொம்ப தற்காலிகமானது அப்படிங்கிறதுக்கு அது சொல்றாங்க. அப்ப நம்ம பார்க்க முடியுமா? அதுதான் ஆழ்வார் சொல்றார். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்னு பெரியாழ்வார் சொல்றது இந்த பாசம் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். ஏன்னா அப்போதைக்கு எனக்கு மனம் இருக்கோ என்னமோ தெரியாது, சொல்லக்கூட என் வாய் வருமோ தெரியாது. என் வாயில் வந்து ஆகாரம் போக கூட நான் வாயை துறப்பேனோ என்னவோ தெரியாது. அதுல எப்படி வந்து உன்னுடைய நாமம் வரும்? என் புத்தி கோமால இருந்துச்சுன்னா அதை என்ன சிந்திக்கிறேன்னு எனக்கே தெரியாதே. நான் வந்து எனக்கு என்ன சாப்பிடுகிறேன்னு எனக்கு தெரியாது, யாரோ ஊட்டுறாங்க அப்படின்னு நான் சித்தம் கலங்கி போய் இருந்தால் உன்னை எப்படி நான் அந்த சித்தத்தில் வைப்பேன்? அதனால அப்போது நான் எப்படி இருப்பேனோ தெரியாது பெருமாளே, நான் இப்போ அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு சொல்றார். அதான் இந்த பாசுரம். இதையெல்லாம் தன்னுடைய தந்தையினிடம் கேட்டதனால்தான் ஆண்டாள் அப்படி பாடியிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் அவள் கேட்டு இருக்கிறாள். என்ன சொல்றார் இவர்? இது ரொம்ப ரொம்ப ரொம்ப, அதாவது இந்த பகவத்கீதை ஸ்லோகத்துக்கு இணையான பாசுரம்னு சொல்லலாம். இதே விஷயம்தான் நீங்க சொல்றார் ஆழ்வார். பாருங்க, துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவதென்றே ஒப்பிலேனாகிலும் நின்னடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தமையால் எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளியானே அப்படிங்கிறாரு. இங்க வந்து அரங்கம் அப்படிங்கிறது திருவரங்கம், ஸ்ரீரங்கத்தில் உள்ள பெருமாளை பற்றி சொல்லக்கூடியது. எல்லா பாசுரத்திலையும் ஒவ்வொரு அந்த திவ்ய தேச பெருமாள்களை பாடியிருப்பாங்க. இந்த பாசுரத்துல பெரியாழ்வார் வந்து அரங்கத்து திருவரங்கத்து பெருமாளை பற்றி சொல்றார். துப்புடையாரை அடைவதெல்லாம், அதாவது நீ வந்து துப்புடையவன், துப்பு அப்படின்னு சொல்றாங்கல்ல, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காலத்து மனுஷங்க எல்லாம் பேசும்போது உனக்கு இது பண்ண கூட துப்பு இல்லையான்னு கேட்பாங்க. அதான் ஸ்மார்ட்னஸ், உன்னோட திறமை அப்படிங்கறது. அது துப்போட வேலை செய்யல அப்படின்னு சொல்லுவாங்க அம்மாங்க எல்லாம். அந்த காலத்து அம்மாங்க அப்படிலாம் திட்டுவாங்க. துப்போட ஒரு இடத்த கூட தெரியல, குப்பை அப்படியே கிடக்குன்னு சொல்லுவாங்க. துப்புனா சுத்தமாக ஒரு புத்திசாலித்தனத்தோட செய்யறது. துப்புடையாரை அப்படின்றது இங்க பகவான குறிக்கிறது. துப்புடையாரை அடைவதெல்லாம் உன்னை நான் வந்து, நீ அப்படிப்பட்ட ஒரு பரம புருஷன், உன்னை வந்து அடைவதெல்லாம், உன்னை நான் ஏன் வந்து அடைஞ்சிருக்கேன் தெரியுமா? உன்னோட அடைந்திருக்கேன்னா அடைக்கலமாக வந்திருக்கிறேன். அடைஞ்சிட்டேன்னா உன்னை ரீச் பண்ணிட்டேன் கிடையாது. உன்னை வந்து ஷெல்டரா எடுத்துட்டு இருக்கேன், உனக்கு சரணாகதி பண்ணிருக்கேன். உன்னை அடைக்கலமாக நான் வந்திருப்பதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றே. நான் வந்து சோர்வடைந்து போகும் பொழுது நீ எனக்கு துணையாக வருவாய் என்றுதான் நான் வந்திருக்கிறேன். சோர்விடத்து துணையாவர் என்றே ஒப்பிலேன் ஆகிலும் நின்னடைந்தேன். எனக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு ஒப்பு இல்ல, யாரையும் என்னால கம்பேர் பண்ணி சொல்ல முடியாது, எனக்கு ஒண்ணும் புத்தியே இல்ல. ஒப்பிலேன் ஆகிலும் நின்னடைந்தேன், உன்னை வந்து அடைஞ்சிருக்கேன். எனக்கு வந்து எந்த குவாலிபிகேஷனும் இல்ல, ஆனாலும் உன்னை வந்து அடைஞ்சிருக்கேன். ஆணைக்கு நீ அருள் செய்தமையால். ஆணை, இங்கேயும் அதே ஆணையை சொல்றார். இது வந்து ஆணைக்கு நீ அருள் புரிஞ்சல, அது மாதிரி எனக்கும் பண்ணு. கஜேந்திர மோட்சம் அந்த ஆணை வந்து உன்னை கூப்பிட்டுச்சு, உனக்காக பாடிச்சு, உன்னை அழைச்சிச்சு, உடனே நீ வந்தல. அது போல ஆணைக்கு நீ அருள் செய்தமையால் நான் ஒப்பிலேன், எனக்கு ஒண்ணுமே குவாலிபிகேஷன் இல்லை, ஒப்பிலாது இருக்கேனா.
யாரோடையும் ஒப்புமை சொல்ல முடியாது. என்னோட குழந்தையோட கூட என்னால ஒப்புமை சொல்ல முடியாது. எல்லாரோடையும் ஒப்பு பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்தா கூட எனக்கு ஒரு குறை இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நான் நின்னு அடைந்தேன். ஏன் தெரியுமா? நீ ஆணைக்கு நீ அருள் செய்தமையால். எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது, எய்ப்பு அதாவது வாயில சீழ் வழியுது, அந்த மாதிரி என்னுடைய எச்சியை முழுங்கக்கூடிய தன்மை எனக்கே இல்லாமல் வாயில என்னென்னமோ நடக்குது, என்ன நடக்குதுன்னு என்ன அறியாமல். அதாவது சில பேருக்கு வந்து இந்த வாலண்டரி மசில்ஸ் கூட வேலை செய்யல அப்படின்னா எச்சியை முழுங்கணும்னு கூட இல்லாம வெளியில ஊத்துறது. இந்த மாதிரிலாம் வயதான காலத்துல எய்ப்பு வந்துருச்சு, எனக்கு ஏச்சு போயிட்டேன், எச்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இந்த எய்ப்பு வந்து என்னை நலியும் போது, நான் நலிஞ்சு போயிட்டேன், வீக் ஆயிட்டேன். நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். அங்க போய் என்னையவே எனக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியல. எனக்கு வரக்கூடிய எச்சிலையும் சீழையும் என்னுடைய மூத்திரத்தையும் கூட என்னால வந்து கட்டுப்படுத்த முடியவில்லை. அப்போது நான் உன்னையா நினைக்க போகிறேன் அப்படின்னு சொல்றாரா. அதனால அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன்னே சொல்லிட்டார். நினைக்க முடியாட்டி என்ன பண்றதுன்னு சொல்லல ஆழ்வார். தன்னை எப்படி வந்து அந்த ஆச்சாரியர்கள் இறக்கிக்கிறாங்க பாருங்க. அப்படி தன்னை வந்து நான் அப்போது உன்னை நினைக்க மாட்டேன், அதனால அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், அரங்கத்தரவணை பள்ளியானே. என்னுடைய பக்தி வந்து நான் இப்போதே உனக்கு என்னால் முடிந்த அனைத்தையும் பண்ணி விடுகிறேன்னு சொல்றார். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு எப்படி இருக்கும் நிலைமைன்னு சொல்லவே முடியாது. ஆழ்வாரே அப்படி யோசிச்சிருக்காரு அப்படின்னா அது நமக்கும் பொருந்தும். அப்ப நம்ம பின்னாடி காலத்துக்காக பாத்துக்கலாம், நம்மளுக்கு இன்னும் காலம் வரல, நம்ம ரிட்டையர் ஆனோன்னு பண்ணிக்கலாம் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. அப்படிலாம் இல்ல. எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். என்ன நடந்தாலும் நமக்கு செய்யக்கூடிய தெம்பு இருக்குமான்னு கூட தெரியாது. அதனால் எப்போதும் பகவத் சிந்தனையில இருக்கணும் அப்படிங்கறதா இது. நம்ம சொல்ற எப்போதும் தியானத்தில் என்னை வை அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் நீ பிரயாண காலத்துல நீ என்னை எதை நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதையே அடைவாய். அப்ப நீ என்னையே நினைத்து கொண்டிருந்தால் உன்னோட கடைசி பிரயாணம் எப்பன்னு தெரியாது. எப்ப வேணாலும் நின்னு பஸ் பிரேக் டவுன் ஆனா என்ன இறக்கி விட்டுருவானே எங்க வேணாலும். அந்த மாதிரி நமக்கு எப்ப வேணா எது வேணா நடக்கலாமே. சோ நம்ம வாழ்க்கை முடிவடைய வாய்ப்பு இருக்கிறது. இந்த உடலை ஆன்மா விடக்கூடிய நேரம் வரலாம். அப்ப அது பகவன் திருவடிக்கு போக வேண்டாமா? எப்ப போகும்? எதை நினைத்து கொண்டிருக்கிறதோ அந்த இடத்துக்கு போகும். சோ அப்ப சதா சர்வ காலமும் நம்ம பகவானை நினைக்க வேண்டும். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு. எனவே எல்லா நேரத்திலையும் பகவானை நினைத்து கொண்டிருக்கிறதுக்கான பயிற்சி தான் நம்ம இப்ப எடுத்துக்கொண்டிருக்கிறோம். சோ ஏதோ ஒரு விதத்துல ஒரு சேவையில ஈடுபடுறோம். ஆனாலும் இங்க அதுக்காக கடமையை விட்டு விட்டு சும்மா சேவை செய் அப்படிங்கறதையும் பகவான் சொல்லல. எப்படி சொல்றார்? நீ என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறாயோ பகவத் ஸ்மரணம் செய்து கொண்டே, ஸ்மரணம்னா என்ன? நினைத்து கொண்டிருப்பது, சிந்தனையில பகவானை வைப்பது, தியானம் செய்து கொண்டிருப்பது, அந்த நடமாடும் அந்த தியான நிலையிலேயே இருக்கணும். இருந்து கொண்டு காரியங்களை பகவானுக்காக செய்ய வேண்டும். அதாவது பல விஷயங்களையும் அதுக்குதான் வந்து கெட்ட விஷயங்களை நம்ம மனசுல போட்டுட்டே இருக்க இருக்க அவைதான் நம்ம மனதில் வந்து மேல நின்னுட்டே இருக்கும். அதனால நல்ல விஷயங்களை உள்ள போட போட அந்த நல்ல விஷயங்கள் ஞாபகத்துல வந்துகிட்டே இருக்கும். அப்படித்தானே? எப்படி நீங்க வந்து ஒரு ஒரு பைக்குள்ள ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேக் இருக்கு. அந்த பேக்குள்ள என்ன ரொப்புறீங்களோ அதானே வெளியில தெரியும். ஒரு செருப்பு அந்த டிரான்ஸ்பரண்ட் பேக்ல போட்டுட்டு போவோமா? தூக்கிட்டு போகணும் அழகா கையில. அப்படிங்கும் போது அந்த பைக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியக்கூடாது அப்படின்றப்ப நம்ம வந்து ஒபேக் பேக் எடுத்துருவோம். ஆனா டிரான்ஸ்பரண்ட் ஒரு பேக் வச்சிருக்கோம்னா என்ன பண்ணணும்? அதுல ஒழுங்கான விஷயங்களை தான் ரொப்பணும். அதுல செருப்பு கொண்டு போவோமா? மாட்டோம். அது போல நல்ல விஷயங்கள் இருக்குன்னா அந்த பேக்கே அழகா இருக்கும். சோ அப்ப நம்ம சிந்தனையில நல்ல விஷயங்கள், பகவத் சிந்தனைகளை வைத்தால் அந்த மனதும் அவனையே நினைத்து பூரிப்பாக இருக்கும், மலர்ந்து இருக்கும். சோ அதுதான் நம்ம இங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதான் இன்னையோட விஷயமாக நம்ம பாக்குறோம். சோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். இந்த ஸ்லோகங்கள் பொறுத்த வரைக்கும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்ப அந்த புருவங்களுக்கு மத்தியிலன்னு சொன்னது மாதாஜி, இப்போ இப்ப காலத்துக்கும் அது அப்ளை ஆகுமா?
இப்பயுமே அப்ளை ஆகும் மாதாஜி. அதாவது அதான் சொல்றாங்க. இப்படி இருக்கக்கூடியது தியான யோகத்துக்கு, அதாவது கிருஷ்ணர் வந்து எல்லா யோகத்தையுமே சொல்றார். அப்புறம் சர்வ தர்மான் பரித்யஜ மாம் ஏகம் சரணம் ரஜன்னு சொல்லிடுறார். அததான் நீ பண்ணு அப்படின்னு அதுக்கு ஒரு வழிமுறையும் ஒரு ப்ரொசீஜரையும் அவர் கொடுக்கல. இப்படி வச்சு நீ பண்ணுனா நீ இந்த மாதிரி அடையலாம், இப்படி பண்றவங்க இப்படி அடைவாங்கன்னு சொல்றாரு. எல்லாத்தையும் விபரமாக சொல்லிட்டு நீ வந்து இறுதியில் அனைத்து விதமான தர்மங்களையும் நீ கைவிட்டு எந்த யுத்தியையும் கைவிட்டு பக்தி தொண்டுக்கு வா, நாமங்களை சொல்லு, பகவானை ஸ்மரணம் பண்ணு, நீ என்னை அடைவான்றதுதான் இறுதியான விஷயமா சொல்றாரு. இப்ப நம்ம 4 ஸ்லோகம் தான் பார்த்திருக்கோம். இதுக்குள்ள இருக்கிற விஷயம் ஓகே. இது. சோ இறுதியான ஒரு முடிவாக சொல்லக்கூடியது வந்து மாமேகம் சரணம் விரஜதா. ஓகே மேம். ஓகேவாமா? யா. தேங்க்யூ மேம். ஹரே கிருஷ்ணா மாதா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. சரி, நீ ஸ்டார்ட் பண்ணிருக்க, கண்டினியூ பண்றேன் பாக்குறேன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா. கண்டிப்பா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. அருமை அருமை மாதாஜி. நன்றி நன்றி மாதா. நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணமா சொல்லுங்க. மாதாஜி 4 வருஷத்துல சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. பெரிய ஆழ்வார். ஹரே கிருஷ்ணா. ஓகேம்மா. இன்னைக்கு முடிச்சுக்கலாமா? ஹரே மாதாஜி, கிருஷ்ணா. அந்த புக் ரீடிங் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்ப நீங்க லாஸ்ட் டைம் சொன்னேன் குரூப் மாதாஜி. அது இன்னும் நான் அவங்க தனியா படிச்சிட்டு இருக்காங்களான்னு தெரியல. ஏன் மாதாஜி? ஓகே ஓகே சுசித்ரா இல்ல, மாதாஜி. நான் போன வாரம் ஜெனரல் செக்அப் ஒரு 1 வீக் போயிட்டேன். அதனால ஓ ஹாஸ்பிட்டல் போனதுனாலதான் சரி. கிளாஸுக்கு வர முடியல. பரவாயில்ல, நீங்க இன்னைக்கு அதை பூரா எனக்கு சொல்லிட்டீங்க. ஓ இந்த ஆமா ஆமா. நாளைக்கு நான் கூப்பிட்டதும் உங்களையும் சூர்யா மாதாஜி யாரையாவது கூப்பிட்டதும். சரி மாதாஜி. நான் ஸ்டார்ட் பண்ணி விடுறேன் இந்த மாதாஜி, லிங்க். நானும் வரேன், அப்படின்னா கண்டினியூ பண்றேன் எத்தனை மாதாஜி. மணிக்கு படிக்கிறீங்க? உங்க கண்டிப்பா. டைம் சொல்லுங்க. நான் அந்த சமயம் நான் இத இதேதான் ஆன் 7 பண்ணி to 8. 7 7 to to 8. 8. 7 to 8. சரிங்க மாதாஜி, நான் முயற்சி பண்றேன். ஏன்னா நான் பத்மாவதி மாதாஜி